Good morning everyone. Today we will see about waveform distortions. First of all, distortions அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ் எதர் வாய்ஸ் இருக்கலாம் இல்லை வீடியோ இருக்கலாம் சம்திங் சிக்னல்ஸ் வந்து ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது த்ரூ டிரான்ஸ்மிஷன் லைன். அது டிரான்ஸ்மிட் ஆகும்போது நடுவில் இருக்கக்கூடிய லாஸஸ் தான் இங்கே வந்து டிஸ்டார்ஷன் சொல்கிறாங்க. நாய்ஸஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட். நாய்ஸஸ்ங்கிறது அட்மாஸ்பியரிக் இல்லை எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய நாய்ஸஸ் வந்து வேறு. டிஸ்டார்ஷன் நாய்ஸஸ் வந்து சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பார்க்கக்கூடியது ஃபுல்லாக வந்து டிஸ்டார்ஷன்ஸ். இப்போ டிஸ்டார்ஷன் வந்து 3 டைப்ஸ் கேட்டகரி பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன், அண்ட் இஸ் ஃபேஸ் டிஸ்டார்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டிஸ்டார்ஷன் டியூ டு கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் அட்டென்யூவேஷன் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டு இருக்குது. இந்த அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட்டும் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. அட்டென்யூவேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ், டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ். அட்டென்யூவேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சினா ஹை ஃப்ரீக்வன்சி போகும்போது அட்டென்யூவேஷன் லாஸ் அதிகமாகவும், லோ ஃப்ரீக்வன்சி போகும்போது அட்டென்யூவேஷன் லாஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு வாய்ஸ் சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். வாய்ஸ் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. அப்போ அதில் அட்டென்யூவேஷன் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய வாய்ஸ் சிக்னல் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி போகும்போது டிரான்ஸ்மிஷன் லைனில் அட்டென்யூவேஷன் வேல்யூ ஹையாக இருக்கும். அப்படி டிரான்ஸ்மிஷன் லைனில் அட்டென்யூவேஷன் வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா என்னோடய ஆம்ப்ளிடியூடு ரெடியூஸ் பண்ணிடும். இதே என்னோடய வாய்ஸ் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் அட்டென்யூவேஷன் வேல்யூஸ் லெஸ்ஸாக இருக்கும். அப்போ என்னோடய ஆம்ப்ளிடியூட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நான் பேசக்கூடிய சிக்னல்ஸ் வந்து ஹை லோ ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் ஆகி எனக்கு ரிசீவ் சைடு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி போது அட்டென்யூவேஷன் ஹையாக ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிடும். லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது அட்டென்யூவேஷன் வேல்யூஸ் வந்து கம்மியாக இருந்து அட்டென்யூவேஷன் வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ரிசீவர் சைடு நான் பேசக்கூடிய சிக்னல்ஸ் அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் சொல்கிறாங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஸ்டேஷனில் ஈக்குவலைசர்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஈக்குவலைசர் டிரான்ஸ்மிட் ரிசீவர் யூஸ் பண்ணிவிட்டு they avoiding this frequency distortions. ஓகே, இந்த மெயினாக ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன்ஸ் எங்கே அக்கறாகவும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சிக்னல்ஸ் தான் இது வந்து அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடியோ சிக்னல் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் இஸ் வெரி லெஸ். ஓகேவா? அதனால் வந்து எஃப்எம் இதில் வந்து த யூஸிங் ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேஸ் டிஸ்டார்ஷன். ஃபேஸ் டிஸ்டார்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கான்ஸ்டன்ட் பீட்டா இஸ் வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சி. விபிங்கிறது ஃபேஸ் வெலாசிட்டி, விபி ஈக்குவல் டு ஒமேகா பை பீட்டா. ஸோ ஃபேஸ் கான்ஸ்டன்ட் பீட்டா வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சினா ஃபேஸ் வெலாசிட்டியும் வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆகும்போது அதனோடய வெலாசிட்டி அதிகமாகவும், லோ ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆகும்போது அதனோடய வெலாசிட்டி லோவாகவும் இருக்கும். இப்போ வீடியோ சிக்னலில் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி போகும்போது அதனோடய வெலாசிட்டி வந்து ஹை, கொஞ்சம் ஸ்பீடாக உனக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். லோ ஃப்ரீக்வன்சி போகும்போது இந்த வெலாசிட்டி இஸ் லெஸ், இட் டேக்ஸ் சம் லிட்டில் பிட் டைம். டியூ டு தட் இட் ப்ரொடியூஸ் சம் டிஸ்டார்ஷன்ஸ் இஸ் கால்ட் as phase distortions. Phase distortions mainly affected in picture and video signals, not in audio signals. Okay. Another third distortion is distortion due to Z0 varying with frequency. இங்கே எல்லா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு டெர்மினேட்டிங் இம்பிடன்ஸோட டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லவுட் ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை டிவி எடுத்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபைனலாக போயிட்டு எதே ஒரு இதில் டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் வந்து Z0 ஃபார்முலா √R+J∗G+J∗C. இட் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. பட் ZTங்கிறது டெர்மினேட்டிங் இம்பிடன்ஸ் டஸ் நாட் வேரி வித் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ வேரியபிள் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணும்போது Z0 வந்து அதனோட அட்டென்யூவேஷன் வேல்யூஸ் தட் இஸ் Z0 இம்பிடன்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். பட் ZTயோட இம்பிடன்ஸ் வேல்யூஸ் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அப்போ என்னன்னா இம்பிடன்ஸ் மிஸ்மேட்ச் அக்கர். இம்பிடன்ஸ் மிஸ்மேட்ச் அக்கர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த வேவ்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லைன்னா உங்களோட டெர்மினேட்டிங் இம்பிடன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும், ரிமைனிங் வேவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் as டிஸ்டார்ஷன் டியூ டு Z0 வேரிங் வித் ஃப்ரீக்வன்சி. இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா how to avoid these distortions பார்த்தீங்கன்னா using condition for minimum attenuation. You already know about the condition for minimum attenuation. LG equal to RC. Let take Z0 values எடுத்துக்கோங்க. Z0 is √R+J∗G+J∗C. Now take numerator resistance எடுத்துக்கோங்க, denominator G எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா you get some form. Now the condition for minimum attenuation is LG equal to RC. It can be written as L/R equal to C/C. Substitute L/R equal to C/G in the above equation. Then you get Z0 equal to √R/G, or
square root of L by C. In this case, Z0 is purely resistant, does not depend on any frequency. So distortion due to Z0 is avoided. Okay, so this is the condition for distortion less line. So distortion less line condition என்னன்னு கேட்டிங்கன்னா LG equal to RC. கண்ணை மூடிட்டு எழுதிங்க. Next topic is wavelength and velocity of propagation. The distance the wave travels along the line while the phase angle changes through 2 pi radians or 360 degree is called as wavelength. Generally, it is denoted as lambda. Lambda equal to 2 pi by beta. Beta is phase constant. Otherwise, lambda equal to V by F னு சொல்லலாம். V is lambda into F. Substitute lambda value, then V equal to 2 pi by beta into F, that is omega by beta. So V is velocity of propagation along the line. So Vt equal to omega by beta